இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற காரியம், நாம் சொஸ்தம் அடையணும்னா முதலாவது நாம் என்ன செய்யணும்? நம் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜபம் பண்ணணும்னு சொல்கிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலுக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறார். அப்போ முதல்ல நம் பாவ அக்கிரமங்களை ஒருத்தருக்கொருத்தர் அறிக்கையிட்டு நாம் ஒருவருக்கொருவர் பாரப்பட்டு நம்ம ஜெபித்து கொள்ளணும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது. அதுக்கான பலனை தேவன் தருவார், அதுக்கு பதில் அளிப்பார். ஏன்னா யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அப்போ நம்ம துன்பத்தில் கஷ்டத்தில் இருக்கும்போது தேவனை நோக்கி ஜபம் பண்ணணும். ஏன்னா நம்ம துன்பமாக இருக்கும்போது அந்த காரியத்தை குறித்தே நம் மனம் வருந்தி கொண்டே இருப்போம் இல்லையா? கர்த்தரை தேட மறந்துடுவோம். ஆனால் அந்த துன்பப்படுகிற நேரத்துலையும் தேவனை நோக்கி நாம் ஜபம் பண்ணணும். மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதத்தினாலும் கீர்த்தனைகள்னாலும் தேவனை துதித்து பாடணும். அதே போல் நம்மில் ஒருவர் யாராவது வியாதிப்பட்டு இருந்தால் சபையின் மூப்பரை வரவழைத்து அவர் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெயை பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள்னு இருக்குது. அப்போ மூப்பர்கள் வந்து வியாதிப்பட்டு இருக்கிறவர்களுக்கு எண்ணெயை பூசி ஜெபிக்கும் போது கர்த்தர் அதற்கான பதிலை கொடுத்து விடுதலை தருவார். அதே போல் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கொன்னே கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் அவனை எழுப்புவார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்தீங்கன்னா பிணியாளிகளை, வியாதியஸ்தர்களை கர்த்தர் எழுப்புவார், ரட்சிப்பார், அவர்களுக்கு ஒரு சுகத்தை தருவார். அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அதே போல் அவன் பாவம் செய்திருந்தாலும் அவனை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? மன்னிப்பாராம். அப்போ பாருங்கள், ஒரு ஜபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி கூப்பிடணும், கதறணும், தேவனிடத்தில் ஜெபிக்கணும், விண்ணப்பத்தை வைக்கணும், விசுவாசிக்கணும், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி ஆலோசனையாக கர்த்தரிடத்துலேருந்து கடந்து வருது. அதே போல் எப்பொழுது தேவன் நம்மை விடுவிப்பார் பலவீனத்திலிருந்து? எரேமியா 29ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் சொல்கிறாரு, அப்பொழுது கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள்னு சொல்கிறாரு. தேவ சமூகத்தில் சபையார் எல்லோரும் கூடி வரும்போது அநேக பரிசுத்தவான்கள், தேவனுடைய வரம் வல்லமை பெற்றவங்க எத்தனையோ பேர் அந்த சபையில் இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் இல்லையா? அத்தனை பேரும், அதே போல் போதகர்கள், ஊழியக்காரிகள் எல்லோரும் கூடி வருகிற அந்த எல்லையில் கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அங்கே நமக்கு செவி கொடுப்பேன்னு சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவோமானால், உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள்னு சொல்கிறார். முழு ஆத்மாவோடு, பலத்தோடு, முழு சிந்தையோடு நாம் தேவனிடத்திலே அன்பு கூறணும். இதுதான் முதலாவது கட்டளையில் கற்பனையாகவே இருக்குது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு, 2வது கற்பனை. அப்போ தேவனை முழு இருதயத்தோடு நீங்கள் தேடினீங்கன்னா அப்பொழுது அவர் உங்களுக்கு தென்பட்டு உங்களுக்குரிய காரியங்களுக்கு பதில் தருவார். ஆனால் துன்மார்க்கர்கள் கர்த்தருக்கு தூரமாக இருக்காங்கன்னே நீதிமொழிகள் 15:29 பார்க்குறோம். துன்மார்க்கர்களை கர்த்தர் இருக்கிறார். அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள்னே சொல்கிறார் இல்லையா? ஆனால் நீதிமான்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்குறார். நீதிமான்னா யார்? உண்மை உத்தமமாக நடக்கிறவங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க, கரத்தில் சுத்தம் உள்ளவங்க, அதே போல் வட்டிக்கு வாங்காமலும் பொலிசை கொடுக்காமலும் இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்க, மற்றவங்க ரத்தம் சிந்துதலுக்கு உடன்படாதவங்க, அதே போல் கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நீதிமான்கள் இல்லையா? அந்த நீதிமான்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்குறேன்னு சொல்கிறார். மத்தேயு 21:22 பார்க்குறேன். அடுத்து யாருடைய ஜபத்தை கேட்குறாருன்னா, விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள்னு சொல்கிறார். நம் ஜபத்தில் எப்படி இருக்கணும்? கிடைக்குமோ கிடைக்காதோன்னு அவிசுவாசத்தோடு நம்ம ஜபிக்காமல் கர்த்தர் இதுக்கு நமக்கு செய்வார், செய்து விட்டார் என்று ஒரு விசுவாச அறிக்கையிட்டு தேவனை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அப்போ நம்முடைய ஜபத்தை கேட்பார். அடுத்து யாருடைய ஜபத்தை கேட்குறாருன்னா, சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்குது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கு. அப்போ நீதிமான்களை கர்த்தர் கண்ணோக்கி கொண்டு தான் இருக்கார். அவங்களுடைய பிரச்சனை பாடுகள் என்ன, ஒரு போராட்டம்,
சோதனையாக இருக்கலாம், இல்லை பலவீனங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நீதிமான்கள் மேல் அவர் நோக்கமாக இருக்காராம். அவங்க கூப்பிடும் போதே அவர் செவிசாய்த்து கேட்டு பதில் தருகிறவராக இருக்கார். விசுவாசிங்க. யோவான் 9:31 சொல்லுது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை. இதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம துன்மார்க்கர்களுடைய ஜபத்தை அருவருக்கிறாரு, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதே இல்லை. அதே போல் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனாய் இருந்தா அவனுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். இன்னைக்கு எத்தனை காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே போல் 1 பேதுரு 2:24 பார்க்குறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவத்தை எல்லாம் சிலுவையின் மேலே சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அடுத்து நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் இல்லையா? அப்போ அவருடைய தழும்பிலே நமக்கு சுகம் உண்டு, வார்த்தையிலே நமக்கு சுகம் உண்டு. அதே போல் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். சங்கீதம் 145:18 சொல்லுது. அப்போ தேவனை நோக்கி நீங்கள் உண்மையாக கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். சமீபமாக இருக்கையில் உங்கள் விண்ணப்பத்தை வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பதில் உண்டு. அடுத்து கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தையும் அவர்கள் கூப்பிடுதலையும் கேட்டு அவர்களை ரட்சிக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு உங்கள் ஜப விண்ணப்பங்களை வைக்கும் போதும் தேவன் உங்களுக்கு கேட்டு உங்களை ரட்சித்து உங்களை கூப்பிடுதலை கேட்டு அவர் விடுதலையும் ரட்சிப்பையும் தர வல்லமை உள்ளவர். அடுத்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறார். எரேமியா 33:3 கர்த்தரை நோக்கி கூப்பிட கற்றுக்கணும். நம்ம கூப்பிடாமையே புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கான காரியத்துக்கு பதில் வராது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாதும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போ உங்களுடைய காரியங்களுக்கு ஆலோசனை வரலை, பதில் வரலை, அநேக நாள் காத்திருந்தோம், இன்னும் உங்களுக்கு தேவனிடத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்கலன்னா முதல்ல தேவனை நோக்கி கூப்பிடுங்க, கதறுங்க. கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு உங்கள் அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் உங்கள் ஆத்மாவை நீங்கள் அண்ணால போல ஊற்றுனீங்கன்னா அவள் இருதயத்தை ஊற்றினால் அப்பொழுது கர்த்தர் அவளை நினைத்தருளினார்னு பார்க்குறோம். அதை போல் நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் கண்ணீரை ஊற்றும் போது கர்த்தர் உங்களுக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை கூட அறிவிப்பார். 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பயுமே ஜெபித்து கொண்டு இருக்கிற பழக்கத்தை வைங்க, அப்போ கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். நீதிமொழிகள் 28:9 சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. எல்லாம் நீங்கள் செய்வீங்க, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா உங்கள் ஜெபம் அருவருப்பானதுன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு பாருங்கள், ஜெபம் கேட்கப்படாதுக்கான காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்குறார். அப்போ நாம் எப்படி கீழ்ப்படிந்து தேவனுக்கு நடந்து அவர் நம் ஜெபத்தை கேட்கணுன்ற ஆலோசனையை இன்றைக்கி பெற்றுக்கொள்கிறீங்க. 2 நாளாகமம் 30:20 சொல்கிறாரு, கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார்னு பார்க்குறோம். எசேக்கியா ராஜா தன் மன உத்தமத்தை தேவனிடத்தில் சொன்னார். அவருக்கு அரிப்பிளவை என்கிற வியாதி வந்து மரண படுக்கையில் இருக்கார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவனுடைய காரியங்களை எல்லாம் அவனை செய்து முடிக்க சொல்லு, அவன் மறிக்க போகிறான்னு சொல்லும்போது அவர் சுவர் புறமாய் திரும்பி அழுகிறாரு. அப்போ தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு, நான் உண்மையும் உத்தமமாய் நடந்தேனே, என் உண்மையும் உத்தமத்தையும் நீங்கள் நினைத்தருளுங்கப்பான்னு சொல்லி தேவனிடத்தில் அவர் ஜெபிக்கிறார். அதே போல் எசேக்கியா விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு தேவன் அனுகூலம் செய்தார். அன்றைக்கி அவர் அழுத போது அவருக்கு அந்த அரிப்பிளவை என்பது இந்த நாட்களில் அது கேன்சர் வியாதி, அதுக்கு அத்திப்பழ அடையை போட சொல்கிறாரு. அதே போல் அவர் ஆயுசு வருஷத்தில் 15 வருஷத்தை அவருக்கு கூட கூட்டி கொடுத்து அவரை வாழ்ந்திருக்கும்படியாக செய்தார். இன்றைக்கி நமக்கும் தேவனுடைய கரத்திலிருந்து ஆலோசனை வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து இல்லையா, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கவும், உண்மை உள்ளவர்களாக இருக்கவும் இல்லையா, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கவும், கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கும்போதும் அப்போ நம்முடைய ஜபத்துக்கு தேவன் செவி சாய்ப்பார். அதே போல் பிணியாளிகளுக்கு விசுவாசம் உள்ள ஜபத்தை நாம் செய்யும்போது சுகத்தை தருவார். பாவம் செய்திருந்தால் கூட தேவன் மன்னிக்க வல்லமை உள்ளவர். அதனால் ஜெபிக்கிற பழக்கத்தை நாம் விட்டுறக்கூடாது. தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யணும். எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது நமக்கு சுகம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு.
இல்லையா? அவர் தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். இன்னைக்கு அநேக ஆலோசனை மூலமாக கர்த்தர் நம் சொஸ்தமாகறதுக்குரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். முதலாவது நம் குற்றங்களை எல்லாம் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜபம் பண்ணவும், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலுக்கு பலன் உள்ளது என்றும் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு இடைப்படுகிறார். விசுவாசிப்போம், சொன்ன காரியங்களின்படியே நடந்து ஜெபித்து ஜெயம் எடுப்போம். ஆமீன்.